நமக்கு கஷ்டம்னு வரும் பொழுது நம்ம ஒரு கோவிலை தேடி உடனே ஆனால் அடிப்படையில் நம்மளை காப்பாற்றுறதுக்கு மட்டுமே ஒரு சில கோவில்கள் இருக்கே. திருவண்ணாமலை, திருப்பதி, திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, எவ்வளோ அழகாக நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கான்னு கேளுங்களேன். உங்களை எப்படி ஒரு மாற்றத்திலையும் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஒரு சூழ்நிலைகளையும் அது அமைச்சு கொடுக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த அண்ணாமலையாரை தரிசிக்கும் பொழுது உங்களுக்கு எவ்வளோ பெரிய பலன் கிடைக்குமோ அதே பலன் உங்கள் குலதெய்வத்துக்குள்ளே இருக்கிற சிவன் கோவிலும் கிடைக்கும். இந்த வரலாறையோ இந்த வழிமுறைகளையோ நம்ம எல்லாருமே மறந்துட்டோம். நீங்கள் குலதெய்வத்து கோயிலுக்கு போகிறீங்கன்னா அப்படியே போகிறீங்க, நேராக குலதெய்வத்தை பார்த்தீங்க, சாமியை கும்பிட்டீங்க, கையெடுத்து கும்பிட்டுட்டு அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சுன்னு நம்ம வாட்டுக்கு திரும்பி வந்துக்கிட்டே இருக்கும். தோட்டங்காடு வச்சுருக்கிறீங்கன்னா தோட்டத்துக்குள்ளே இருக்கிற தெய்வம் கண்டிப்பாக எல்லா தோட்டத்துக்கும் ஒரு எல்லை தெய்வம் இருக்கத்தான் செய்யும். அது ஒரு காரணம், அவ்வளோதான். நம்ம அதை பெருசாக பேசிக்கிட்டு உள்ள இருக்க தெய்வத்தை சிறுசாக வச்சுக்கிறோம். இதை பற்றி பேசும்பொழுது உணர்வு ரீதியாக உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்குது. நீங்கள் வாரம் தவறாமல் உங்கள் ஊருக்குள்ளே இருக்கிற இது தேவைப்படுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த தகவல். எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு, ஆனால் செய்யறதுக்கு நேரம் இல்லை, செய்ய தயாராக இல்லை. அதை திருப்பி நான் ஞாபகப்படுத்திகிட்டு இருக்கேன். இந்த 6 வேர்த்தை நீங்கள் சரியாக கும்பிட்டு வந்தீங்கனாலே, சரியாக அவங்கள வழிநடத்தி வந்தீங்கனாலே நீங்கள் எந்த கோவில்களையும் தேடி போகன்ற அவசியமே வராது. தோட்டத்துக்குள்ளே சாமியை வச்சுட்டு ஊராக நம்ம தேடக்கூடாது. நமக்கு பூர்வீக தெய்வம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சொத்து. அப்போ எல்லாம் அந்த தெருவில் வேலைக்கு போகும் பொழுது ஒரு எலுமிச்சம்பழத்தை கையில் கொண்டுட்டு வந்து வெளியில் தெய்வத்தை பார்த்து கும்பிட்டுட்டு அந்த சூளத்தில் குத்திட்டு கிளம்பி வேலைக்கு போயிடுவாங்க. டெய்லி இது நடந்துக்கிட்டே இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் பல கஷ்டங்களை தாண்டி, பல பிரச்சனைகளை தாண்டி, பல குடும்ப இக்கட்டான சூழ்நிலைகளை தாண்டி தான் நம்ம வாழ்க்கையில் நகர்ந்துக்கிட்டு இருப்போம். ஒரு சிலருக்கு பொருளாதார பிரச்சனை, கடன் பிரச்சனை, பணத்தில் வரவே இல்லை, தொழில் நல்லபடியாக நடக்கலைன்ற ஒரு பிரச்சனை, குடும்பத்துக்குள்ளே நிம்மதி இல்லை, புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது, ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை குடும்பத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குங்கிறத பிரச்சனை, குழந்தைகள் என் பேச்சை கேட்கறதில்ல, என் பொண்ணு என் பேச்சை கேட்கறதில்ல, என் பையன் என் பேச்சை எதையுமே கேட்கறதில்ல, என் பையன் தாந்தோணித்தனமாக தற்குறித்தனமாக தெரிகிறான், தண்ணியை போட்டுட்டு ஊராக சுற்றுறான், எங்கள் பசங்க எங்களை கண்டுக்கிறதே இல்லை, இன்னமும் குடும்பத்துக்குள்ளே மனநிலை சரியில்லாதவங்க இருக்கிறாங்க, பேய் பிடிச்சிருக்குது, ஆத்மாக்கள் பிடிச்சிருக்குது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் பல பேர் சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கோம் நம்மளுடைய வாழ்நாளில். எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனையை சந்திச்சுட்டு தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்பொழுது எல்லாமே நம்ம போய் நிற்கிற இடம் எதுன்னு பார்த்தோம்னா கோவில். நமக்கு பிரச்சனைன்னு வந்துட்டா போதும், முதல்ல நம்ம போய் ஒரு கோவிலில் நிற்போம். யாராவது கூப்பிட்டு சொல்லுவாங்க, அப்பா உனக்கு பணம் கஷ்டமாக இருக்குது, உனக்கு தொழில் நடக்கலை, நீ திருப்பதி போயிட்டு வா, நீ திருச்செந்தூர் போயிட்டு வா சொல்லுவாங்க. உடனே நம்ம கிளம்பி போயிடுவோம். அது கஷ்டம் வரும்பொழுது மட்டும் நம்ம போவோம். மற்ற நாளில் நம்ம கண்டுக்கவே மாட்டோம், எதையும் யோசிக்க மாட்டோம், எதையும் பார்க்க மாட்டோம். நமக்கு கஷ்டம்னு வரும் பொழுது நம்ம ஒரு கோவிலை தேடி உடனே நம்ம போயிடுறோம். இல்லை பேய் பிடிச்சிருக்கு, எங்கள் வீட்டில் ஆத்மாக்கள் நடமாட்டம் இருக்குன்னா உடனே யாராவது இந்த சாமி ஆடுறவங்க, சாமி சொல்கிறவங்க, பேய் ஓட்டுறவங்கள அவங்கள தேடி நம்ம போயிடுறோம். இதெல்லாம் நான் செய்யாதீங்க, போகாதீங்க, பண்ணாதீங்க, ஆன்மீகவாதிகளை தேடி போகாதீங்க அப்படி நான் சொல்ல வரலை. ஆனால் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நம்மளையவே நம்ம தற்காத்துக்கிறதுக்கான ஒரு வழிமுறைகளை நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்படி ஒரு வழிமுறைகளை நமக்கு உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. நமக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அதை எளிமையாக தீர்த்துக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை நமக்கு உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இன்னமும் சொல்ல போனால் அவங்க சொல்லி கொடுத்த அந்த வழிமுறைகளை சரியாக நம்ம பயன்படுத்திக்கிட்டே வந்தோம்னா நமக்கு கஷ்டமே வராது. கஷ்டம் வர்றதுக்கு முன்னாடியே அது நம்மளை தற்காத்துக்கும். அதையும் மீறி ஒரு கஷ்டம் வந்தால் அது வர்ற வழியும் தெரியாது, போகிற தடமும் தெரியாது. இப்படி ஒரு அழகான வழிமுறையை நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதையும் தாண்டி, அதாவது இந்த வழிமுறைகளையும் தாண்டி நம்ம திருச்செந்தூர் போகிறோம், திருவண்ணாமலை போகிறோம், திருப்பதி போகிறோம். அது இதையும் தாண்டி நமக்கு தேவையான விஷயங்களை வாங்கிக்கிறதுக்காகவும், நம்மளை பதப்படுத்திக்கிறதுக்காகவும், நம்மளுடைய பரம்பரையை சரி செய்து கொள்வதற்காகவும் இப்படிப்பட்ட ஆலயங்களை நோக்கி நம்ம போகிறோம். ஆனால் அடிப்படையில் நம்மளை காப்பாற்றுறதுக்கு மட்டுமே ஒரு சில கோவில்கள் இருக்கே. திருவண்ணாமலை, திருப்பதி, திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, அழகர் கோவில், மீனாட்சி அம்மன் திருக்கோவில், காமாட்சி அம்மன் கோவில், காசி, இந்த மாதிரியான ஸ்தலங்கள் எல்லாருமே பயன்படுத்திக்க கூடியது. இன்னார் மட்டும்தான் போகணும், இன்னாருக்கு மட்டும்தான்
அப்படிலாம் இல்லை. எல்லாருக்குமே அது பொதுவான ஸ்தலங்கள், எல்லாருக்கும் பொதுவான பலனை அது கொடுக்கும். அவங்க கர்மாவுக்கு தகுந்த மாதிரி அந்த பலனை அவங்க வாங்கிக்குவாங்க. ஆனால் அந்த கஷ்டங்கள் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு சில வழிமுறைகளை பயன்படுத்திக்கிட்டு வந்தோம்னா நமக்கு அந்த கஷ்டங்கள் வராமையே அதை தற்காத்துக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சில வழிமுறைகள் நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. நீங்கள் போய் உங்கள் வீட்டில் ஒரு நல்லதுக்காக ஒரு யாகம் நடத்துகிறீங்க, கணபதி ஹோமம் நடத்துகிறீங்க, ருத்ர யாகம் நடத்துகிறீங்க, இல்லை உங்கள் குடும்பத்தில் கிரகப்பிரவேசத்துக்கு யாகம் நடத்துகிறீங்க, என்ன நீங்கள் பண்ணினீங்கனாலும் சரி, அதை செய்கிறவங்க உங்ககிட்ட கேட்குற முதல் கேள்வி உங்கள் குலதெய்வம் என்ன, இது இல்லாமல் உங்கள் குடும்பத்துக்குள்ளே என்னென்ன தெய்வங்கள் இருக்குது, எவ்வளோ அழகாக நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கான்னு கேளுங்களேன். இதை நீங்கள் ஜஸ்ட் ஃபாலோ அப் மட்டும் வச்சுக்கோங்க. உங்களை எப்படி ஒரு மாற்றத்திலையும் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஒரு சூழ்நிலைகளையும் அது அமைச்சு கொடுக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் குலதெய்வத்து கோயிலுக்கு யாருமே போகிறதில்ல. பூர்வீக தெய்வத்தை யாருமே கண்டுக்கிறது இல்லை. பூர்வீக தெய்வம்ங்கிறது குல தெய்வம் மட்டும் கிடையாது. உங்களுடைய பரம்பரையின் கர்மாக்கள், உங்களுடைய கர்மாக்கள் எங்கே எந்தெந்த ஸ்தலங்களில் அடங்கி இருக்கோ, எந்தெந்த ஸ்தலங்களில் அது நிறைஞ்சிருக்கோ, எந்தெந்த ஸ்தலங்களில் அது வச்சிருக்கோ, அந்த மாதிரியான ஸ்தலங்கள் எல்லாமே உங்களுடைய பூர்வீக தெய்வங்கள். தோட்டங்காடு வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் கன்னிமார் கற்பண்ண சுவாமி வச்சு கொடுத்துருக்காங்க. குல தெய்வத்தில் எல்லா வகையான தெய்வங்களையும் அந்த குல தெய்வத்திலேயே அமைச்சு கொடுத்துருக்காங்க நம்ம முன்னோர்கள். இன்னும் நிறைய பேர்த்தோட குல தெய்வத்தில் பார்த்தீங்கன்னா குல தெய்வம் இருக்கும், அங்கிட்டு தனியாக காவல் தெய்வம் இருக்கும். அந்த குலத்துக்காரைய முக்தி அடைஞ்சிக்கிறதுக்காக அங்கிட்டு சிவன் கோயில் வச்சுருப்பாங்க. பொருளாதாரத்தில் செழிப்பாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த குலதெய்வத்தை சேர்ந்த ஒரு பெருமாள் கோவிலும் வச்சுருப்பாங்க. இது எவ்வளவு ஒரு சிறப்பம்சம் நிறைஞ்ச விஷயங்கள்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் திருவண்ணாமலைக்கு போய் எவ்வளோ பெரிய பலன் கிடைக்குமோ, அந்த அண்ணாமலையாரை தரிசிக்கும் பொழுது உங்களுக்கு எவ்வளோ பெரிய பலன் கிடைக்குமோ அதே பலன் உங்கள் குலதெய்வத்துக்குள்ளே இருக்கிற சிவன் கோவிலும் கிடைக்கும். இந்த வரலாறையோ இந்த வழிமுறைகளையோ நம்ம எல்லாருமே மறந்துட்டோம், செய்யறதுக்கு தயாராகவும் இல்லை. ஏன்னா நம்மளாம் கோயிலோட பிரம்மாண்டத்தை தான் பார்க்குற மொழியோ உள்ள இருக்கிற சக்தி நிலை நமக்கு சார்ந்து வருமாங்கிற விஷயத்தை நம்ம யாரும் பார்க்கிறதே இல்லை. நீங்கள் குலதெய்வத்து கோயிலுக்கு போகிறீங்கன்னா அப்படியே போகிறீங்க, நேராக குலதெய்வத்தை பார்த்தீங்க, சாமியை கும்பிட்டீங்க, கையெடுத்து கும்பிட்டுட்டு அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சுன்னு நம்ம வாட்டுக்கு திரும்பி வந்துக்கிட்டே இருக்கும். அது வல்ல முறை. பூர்வீக தெய்வத்துக்குன்னு ஒரு வழிமுறைகள் இருக்குது. பூர்வீக தெய்வம் முதலில் உங்களுடைய தோட்டங்காடு வச்சுருக்கிறீங்கன்னா தோட்டத்துக்குள்ளே இருக்கிற தெய்வம் கண்டிப்பாக எல்லா தோட்டத்துக்கும் ஒரு எல்லை தெய்வம் இருக்கத்தான் செய்யும். நீங்கள் வேற ஒருத்தர்கிட்ட இருந்து தோட்டம் வாங்கியிருக்கீங்க, பிரித்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா பக்கத்தில் இருக்கிற தோட்டத்துக்குள்ளே என்கிட்ட விசாரிச்சிங்கன்னா தெரியும். இந்த எல்லைக்குன்னு ஒரு தெய்வம் அங்கே வச்சு முதலே வச்சுருப்பாங்க. கற்பண்ண சுவாமி கன்னிமாரி இருக்கும். ஏன் அந்த கற்பண்ண சுவாமி தோட்டத்துக்குள்ளே கற்பண்ண சுவாமி கன்னிமாரி ஏன் இருக்குங்கிற தகவல்களை அடுத்த வீடியோவில் நான் போடுவேன். அது ரொம்ப பெரிய வரலாறு அதுக்கு இருக்குது. நீங்கள் எந்த ஊரில் குடியிருக்கீங்களோ அந்த ஊருக்குன்னு ஒரு எல்லை தெய்வம் வச்சுருக்காங்க நம்ம பெரியவங்க. அந்த ஊரில் இருக்கிற எல்லை தெய்வம் காளியம்மனாக இருக்கும், மாரியம்மனாக இருக்கும். அந்த காளியம்மன் மாரியம்மன் கூட ஒரு காவல் தெய்வம் உட்காந்துருக்கும். அவங்கக்கிட்ட உங்கள் பரம்பரையோட வரலாறே இருக்கும். இன்றைக்கி யாரும் அதை கும்பிட்றதும் இல்லை, அந்த பக்கம் திரும்பி பார்க்குறதும் இல்லை. வெள்ளிக்கிழமை நிறையா ஊரில் வெள்ளிக்கிழமை எப்போ பூஜை நடக்குதுன்னே தெரியல, பூஜையும் நடக்கிறது இல்லை. அந்த காலத்துலலாம் வாரத்தில் ஒரு நாள் அந்த கோவிலை திறந்து சாயந்தர நேரம் எல்லாம் அங்கே உட்காந்து நல்லது கெட்டதை பேசி, ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அங்கேயே தெய்வத்தின் முன்னிலையிலேயே வச்சு பேசி முடிவு பண்ணி அந்த தெய்வத்தை கும்பிட்டு தனக்கு தேவையான அருள் வாக்கு வாங்கிக்கிட்டு இந்த மாதிரியெல்லாம் அந்த காலத்தில் இருந்துச்சு. இன்றைக்கி என்னங்கிறோம், நம்ம கோயிலில் போய் சாமி கும்பிட்றது எல்லாம் ஒன்று சேர்றதுக்கு மட்டும்தான் முடிச்சுக்கிறோம். பட் அதான் மட்டும் அல்ல, அது ஒரு காரணம், அவ்வளோதான். நம்ம அதை பெருசாக பேசிக்கிட்டு உள்ள இருக்க தெய்வத்தை சிறுசாக வச்சுக்கிறோம். இதை பற்றி பேசும்பொழுது உணர்வு ரீதியாக உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்குது. அவ்வளோ பெரிய சக்தி நிலையை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவ்வளோ பெரிய சக்தி நிலையை ஒரு ஊரே சேர்ந்து கும்பிடுதுன்னா, இன்னைக்கு இருக்கிற மனிதர்கள் அதை என்ன சொல்கிறோம்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கணுங்கிறதுக்காக பெரியவங்க வச்சுட்டு போனாங்கன்னு முடிச்சுக்கிறோம். நீங்கள் வாரம் தவறாமல் உங்கள் ஊருக்குள்ளே இருக்கிற உங்கள் எல்லையை சேர்ந்த நீங்கள் எந்த இடத்துல குடியிருக்கிறீங்களோ அந்த பூமிக்கு சேர்ந்த தெய்வங்களை போய் வணங்கி பாருங்க. என்ன பிரச்சனை உங்களை தேடி வந்துருன்றீங்க? ஒரு எல்லைக்குள் தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜி வருது, ஒரு ஆத்மா வருது, இல்லை யாராவது ஏதாவது பண்ணி உங்களை தாக்க வருது அப்படின்னா உங்கள் எல்லை தெய்வத்தினுடைய உத்தரவு இல்லாமல் அது உள்ள நுழையவே முடியாது. அதுக்குத்தான் நம்ம முன்னோர்கள் எல்லையில் தெய்வத்தை நிறுத்தி வச்சாங்க. இன்னைக்கு திரும்பி கூட யாரும் பார்க்கறதில்ல. தினமும் காலையில்
பிள்ளையாரை பார்த்துட்டு தான் எல்லாரும் போகணும்னு தான் ஒவ்வொரு முக்குலையும் பிள்ளையாரை உட்கார வச்சிருந்தாங்க நம்ம முன்னோர்கள். நம்ம ஆரம்பிக்கிற ஒரு விஷயத்துக்கு தடை இருந்த மகா கணபதியோட நாமம் அதை உடைத்து எரியும் என்பது ஐதீகம். இதுக்கு நம்ம எல்லாம் நீ ப்ரூஃப் கேட்க ஆரம்பிச்சிருவோம். ப்ரூஃப் எல்லாம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க, வேண்டாதவங்க விட்டுருங்க. அதை உங்களுக்கு வேணும்னா பயன்படுத்திக்கோங்க. நீ ஏன் சொல்றன்ற கேள்வி என்கிட்ட ஏன் கேட்குறீங்க? இது தேவைப்படுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த தகவல். இன்ஜினியரிங் படிக்கிறவன் மட்டும் இன்ஜினியரிங் கோர்ஸை பற்றி கேட்டுக்கிட்டா போதும். டாக்டர் படிக்கிறவங்க வந்து இன்ஜினியர் படிக்கிற கோர்ஸை வந்து கேட்டுக்கணும், தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதையை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் சொல்லும் கருத்து பிரச்சனைகள் வருவதற்கு முன்னாடியே நமக்கு தடுத்துக்கிறதுக்கு நம்ம முன்னோர்கள் எப்படி வழிமுறைகளை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்ற தகவல்களை எல்லாருக்கும் நான் தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறதுங்கிறத விட ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கேன். நான் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு, ஆனால் செய்யறதுக்கு நேரம் இல்லை, செய்ய தயாராக இல்லை. அதை திருப்பி நான் ஞாபகப்படுத்திகிட்டு இருக்கேன். ஊரில் இருக்கிற காவல் தெய்வத்துக்கு 3 மாதத்துக்கு ஒருக்கா அதை கொண்டாடி பாருங்க. உங்கள் எல்லை தெய்வத்துக்கு, உங்கள் ஊரில் இருக்கிற தெய்வத்துக்கு வாரம் ஒருக்கா வெள்ளிக்கிழமைக்கு சுவாமி கும்பிட்டு பாருங்க. வருஷம் ஒருக்கா திருவிழா நடக்கும்போது கம்பல்சரியாக போய் அட்டன் பண்ணி பாருங்க. கம்பல்சரியாக அவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சு அங்கே இருந்து அவங்கள தூக்கி கொண்டாடி பாருங்க. என்ன பிரச்சனை உங்களை தேடி வந்துடும் நீங்கள் நினைக்கிறீங்க? அதையும் மீறி பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறீங்க உங்கள் வேண்டுதல்களை. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 வருஷமாக தான் ஆகணும் அதனுடைய காரியங்களை அதை சரி பண்ணி கொடுக்குறக்கு. உடனே ஒரே நாளில் நீங்கள் போய் சாமி கும்பிட ஆரம்பிச்ச உடனே எல்லா விஷயங்களும் நடந்துடாது. அதுக்கு ஒரு கால அவகாசம் எடுத்துக்கும். ஏன் கால அவகாசம் எடுத்துக்குது? நம்ம பிரச்சனைகளை பண்ணுறக்கும், நம்ம தவறுகளை பண்ணுறதுக்கும் நம்ம ஒரு கால அவகாசம் எடுத்து கொண்டுட்டு வந்திருக்கோம்ல. திடீர்னு போய் ஒரே நாளே அது நடந்துருமா? நம்ம பிரச்சனையை நம்மளாவே நம்மளுடைய தெய்வங்கள் மூலியமாக நம்ம தீர்த்துக்கிட்டு இருக்கோம். தெய்வம் இறங்கி வந்து நமக்கு கொடுக்காது, நம்ம மூலியமாக தான் அதை நம்ம தீர்த்து கொடுக்கும். பூர்வீக தெய்வம் என்பது உங்களுடைய எல்லை தெய்வம், உங்களுடைய எல்லையை சேர்ந்த காவல் தெய்வம். எல்லை தெய்வங்கிறது காளியம்மன், மாரியம்மன். நீங்கள் இருக்கிற இடத்துல அந்த பூமி ஒரு தெய்வத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கும், அந்த தெய்வம் தான் அது. அதுக்கப்புறம் அந்த எல்லைக்கு உள்ள காவல் தெய்வம். அதுக்கப்புறம் தோட்டங்காடு வச்சுருக்கிறீங்கன்னா தோட்டங்காட்டில் இருக்கிற கன்னிமார் கற்பண்ண சுவாமி. அப்புறம் உங்களுடைய குல தெய்வம், குல தெய்வத்தில் இருக்கிற காவல் தெய்வம். இந்த 5ஐயும் தாண்டி உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்கிற கன்னி தெய்வம். அதாவது சிறு வயதிலேயே கன்னி பெண்ணாக இருக்கும் பொழுதே அகால மரணம் அடைஞ்சவங்க உங்கள் குடும்பத்துக்குள்ள கன்னி தெய்வமாக உலா வருவாங்க. இந்த 6 பேர்த்த நீங்கள் சரியாக கும்பிட்டு வந்தீங்கனாலே, சரியாக அவங்கள வழிநடத்தி வந்தீங்கனாலே நீங்கள் எந்த கோவில்களையும் தேடி போகன்ற அவசியமே வராது. கிடையாதுன்னு நான் சொல்லலை, வராது. இந்த 6 தெய்வத்தை நம்ம கொண்டாடினாத்தான் நீங்கள் திருப்பதி போனாலும் சரி, திருவண்ணாமலை போனாலும் சரி, திருச்செந்தூர் போனாலும் சரி, அதற்கான முழு பலன் நீங்கள் அடைய முடியும். இந்த 6 பேர்த்தோட பார்வை உங்கள் மேலே தெளிவாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அங்கே போனீங்கன்னா அதை நீங்கள் அடைய முடியும். அப்படி இந்த 6 கோவிலுக்கும் போகாமல் ஒருத்தன் திருவண்ணாமலையில் போய் முனிவர் ஆகிறாரு, சித்தர் ஆகிறாரு, ஞானம் பெறாருன்னா அதுவும் அந்த குலதெய்வத்தினோட அருள் அவங்களுக்கு இருந்திருக்கும் முதல்ல இருந்தே. தோட்டத்தில் பிரச்சனையா, தோட்டத்தில் விவசாய பிரச்சனையா, வெள்ளாமை பிரச்சனையா, ஒன்றும் கிடையாது. தோட்டத்தில் இருக்கிற தெய்வம், உள்ள இருக்கிற கன்னி தெய்வம், அதுக்கு ஒரு காவை கொடுத்துட்டு மனசார பொங்கலை வச்சு படையலை வச்சு குடும்பத்தோடு உட்காந்து அதை மாதம் ஒரு தடவை பௌர்ணமி அன்று குடும்பத்தோடு போய் உட்காந்து வணங்கி வந்து பாருங்க, தோட்ட பிரச்சனை அப்படியே தீரும். தோட்டத்துக்குள்ள சாமியை வச்சுட்டு ஊராக நம்ம தேடக்கூடாது. இப்போ இல்லை, சாமி இருக்கிற தோட்டத்தை யாரும் வாங்க மாட்டாங்க. அதனோட பலம் தெரியல நமக்கு. என்ன 3 மாதத்துக்கு ஒரு முறை குலதெய்வத்து கோயிலுக்கு போய் குடும்பத்தோட போய் காரை நிப்பாட்டுறோம், உள்ளே போகிறோம், கையெடுத்து கும்பிட்றோம், வந்துடுறோம். கூட்டமாக இருந்ததுன்னா கொடி மரத்துக்கிட்ட இருந்தே கும்பிட்டு வந்துடுறோம். அது அல்ல முறை. குல தெய்வத்து கோயிலுக்கு போனால் ஒரு நாள் பூரா அங்கே தங்கி இருக்கணும், அந்த கோவில்லையே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அந்த 3 மாதமாக நீங்கள் செயல் வடிவத்தில் செஞ்சுருக்கிற கர்ம வினைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி அது வெளியேற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஒரு நாள் இருந்துட்டு, முடிஞ்ச ஒரு ராத்திரி தங்கி இருந்துட்டு மறாவது நாள் நீங்கள் கிளம்பி ஊருக்கு வர்றது தான் அது சரியான விஷயமா இருக்கும். அப்போ தான் உங்களுடைய எல்லா பிரச்சனைக்குமான தீர்வு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அதை காவல் தெய்வம் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா ஊரில் இருக்கிற காவல் தெய்வத்துக்கோ இல்லை குலதெய்வத்தில் இருக்கிற காவல் தெய்வத்துக்கு 2 பேர்த்துக்குமே ஒரு காவு கொடுப்பாங்க. காவு கொடுக்க விருப்பம் இல்லாதவர்கள் தயிர் சாதம் படைத்து அவங்கள தேவையான பூஜைகள் செஞ்சு கொண்டாடி வரணும். நமக்கு பூர்வீக தெய்வம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சொத்து நம்மளோட முன்னோர்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்படியெல்லாம் வழிமுறைகள் இருக்குது. இந்த மாதிரியான வழிமுறைகளில் வாழ்ந்து வாங்க. உங்களுக்கான பிரச்சனைகள் வருவதற்கு முன்னாடியே உங்களை காப்பாற்றிக்க முடியும்.
மீறி ஒரு பிரச்சனை வந்தால் உடனடியாகவும் அதுக்கு தீர்வு காண முடியும். இப்படி ஒரு வழிமுறைகளை நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம யாருமே அதை சரிவர ஃபாலோ பண்ணுறது இல்லை. வருஷம் ஒருக்கா ஊர் திருவிழா அன்னைக்கு மாவிளக்கு எடுத்து அம்பாளுக்கு மஞ்சள் நீர் விளையாண்டு அம்பாளை அலங்காரம் பண்ணி கும்பத்தில் அலங்காரம் பண்ணி ஊருக்குள்ளே கூட்டிக்கிட்டு வரும் பொழுது எல்லாருமே அதை மேக்சிமம் அட்டன் பண்ணி எல்லாருமே அந்த சூழ்நிலையில் இருந்து அந்த சந்தோஷத்தையும் அந்த அருளையும் வாங்கினால் மட்டும் பத்தாது. வாரம் வெள்ளிக்கிழமை இந்த தொழிலுக்காக நீங்கள் உள்ளூர்லேருந்து வெளியூர் போயிருப்பீங்க, தப்பே கிடையாது. நீங்கள் எந்த ஊரில் போய் தொழில் பண்ணுறீங்களோ அந்த ஊரில் இருக்கிற அந்த பூமியை சேர்ந்த தெய்வத்தை நீங்கள் வாரம் கும்பிட்டுக்கிட்டு வரலாம். ஏன்னா அந்த தெய்வம் அந்த பூமியை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த தெய்வத்துக்கிட்ட தான் உங்களுடைய அந்த பூமியினுடைய கணக்கு இருக்கும், அந்த ஊரோட கணக்கு இருக்கும். உண்மையா போய் அந்த கோவிலில் உட்கார்ந்தா உங்களுக்கு கிடைக்காத விடையே இருக்காது. கிடைக்காத விடை அப்படின்னு சொல்லும் பொழுதே எல்லாரும் என்ன நினச்சிக்கிறோம், கோயிலில் போய் உட்கார்ந்தாலே கோயிலுக்குள்ளே இருக்கிற சுவாமி நம்ம எண்ணத்துக்குள்ளே வந்து நம்ம மனசுக்குள்ளே வந்து நம்மக்கிட்ட பேசும். அல்ல அந்த கோவிலில் இருக்கிற பூசாரிக்கோ இல்லை யாரோ ஒருத்தருக்கு சாமி ஆடி வந்து நம்ம கிட்ட சொல்லும். ஏன் அப்படி எதிர்பார்க்குறீங்க? வழி தெரியாமல் வெளி பிதுங்கி நீங்கள் போய் உட்கார்ந்துருக்கும் பொழுது கவலைப்படாதேன்ற ஒரு வார்த்தைங்கூட உங்களுக்கு கேட்காது. ஆனால் மறாவது நாள் உங்களுக்கு தேவையான வழியை அழகாக அது போட்டு வச்சுருக்கோம். உங்களால் அதில் ஈஸியாக போயிட முடியும். நம்ம என்ன நினச்சிக்கிறோம், இது நம்மளை காப்பாற்றிக்கிறோம். ஆமாம், உண்மைதான், நீங்களாக தான் காப்பாற்றிக்கிறீங்க. ஆனால் அதுக்கான ஒரு வழிமுறைகள் வேணும்ல, அதுக்கான ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு வேணும் இல்லையா? அந்த விழிப்புணர்வு உங்களுக்கு ஒரு ஆலயத்தில் இருந்து தான் வரும். உங்ககிட்ட நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கும் பொழுது அந்த நெகட்டிவ் எனர்ஜி உங்களை வெளிநடத்தாமல் உங்களுடைய வழியை அடைச்சு உங்களுக்கான தேவையான விஷயத்தை அது காமிச்சு கொடுக்காம தடுத்து வச்சிருக்கும் பொழுது உங்கள் உடலுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஆலயத்தில் இருந்து அதற்கான விடை ரொம்ப எளிமையாக ஈஸியாக கிடைச்சிடும். இதெல்லாம் நம்பி இருக்கிறவங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வருஷம் ஒருக்கா கன்னிமார் தெய்வங்களை, கன்னி தெய்வம், குடும்பத்துக்குள்ளே இருக்கிற கன்னி தெய்வம் தை பொங்கல் அன்னைக்கு அவங்களுக்கு தனியாக ஒரு படையலை வச்சு பொங்கலை வச்சு மனசார கும்பிட்டு பாருங்க, எப்படி இருக்கும் பாருங்க அந்த குடும்பம். நான் இந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் அப்போ எல்லாம் அந்த தெருவில் வேலைக்கு போகும் பொழுது ஒரு எலுமிச்சம்பழத்தை கையில் கொண்டுட்டு வந்து வெளியில் தெய்வத்தை பார்த்து கும்பிட்டுட்டு அந்த சூளத்தில் குத்திட்டு கிளம்பி வேலைக்கு போயிடுவாங்க. டெய்லியும் இது நடந்துக்கிட்டே இருக்கும். அவங்க குடும்பத்துக்குள்ளே போய் பார்த்தா நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், அவங்களுக்கு என்ன தேவையோ அது இருக்கும். அவங்கள தேடி போகிறவங்களுக்கு அவங்கக்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுத்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது நான் கண்கூட பார்த்த விஷயம். நான் குடியிருந்த தெருவில் அத்தனை பேருமே அதை பண்ணுவாங்க. பல ஊர்களில் இது நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி யாருமே நம்ம பண்ணுறதில்லை, இன்றைக்கி யாருமே அதை செய்கிறதும் கூட இல்லை. அதனால கிடைக்கிற பலன்கள் பல. அந்த விழிப்புணர்வு நமக்கு வேணும். அந்த விழிப்புணர்வு நமக்கு வேணும்னா கண்டிப்பாக நம்ம உடம்புல இருக்கிற எனர்ஜி லெவல் சீராக இருக்கணும். நம்ம உடம்புல இருக்கிற எனர்ஜி லெவல் சீராக இருக்கணும்னா ஒரு தொழிலையோ ஒரு வேலைக்கு போகிறவங்களோ இல்லை செயல்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறவங்கனால கண்டிப்பாக நெகட்டிவ் கர்மாவும் சேர்ந்து தான் வரும். அந்த நேரத்தில் அவங்கனால சுதாரிச்சுக்க முடியாது. அதுக்காகத்தான் ஆலயம், ஊருக்கு தெருவுக்கு ஒவ்வொரு பூமிக்கு ஒரு எல்லை தெய்வம், ஒரு ஊருக்கு ஒரு காவல் தெய்வம், ஒரு பரம்பரைக்கு ஒரு குல தெய்வம், இந்த குலத்துக்கு ஒரு காவல் தெய்வம், அந்த குடும்பத்தில் தவறி போன கன்னி பெண்களுக்கு ஒரு கன்னி தெய்வம், தோட்டங்காடு வச்சிருக்கிறவங்களுக்கு கன்னிமார் கற்பனசாமி, இப்படி எல்லாம் நமக்கு கொடுத்து வச்சிருந்தாங்க. இதுதான் பூர்வீக தெய்வம். இந்த பூர்வீக தெய்வங்கள் எல்லாமே உங்களுக்கு சரியா இருந்தா தான் நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் உங்களுக்கு நடக்கிறது சரியா நடக்கும். நீங்க எந்த கோவிலுக்கு போனாலும் அங்க ஏதாவது வாக்கு சொன்னாங்கூட அது உங்களுக்கு கணக்கு சரியா வரும். உங்க குலதெய்வம் சரியா இல்லாம உங்க குலதெய்வம் உங்களை திரும்பி பார்க்காம இருக்கும் பொழுது நீங்க எந்த கோவிலில் போய் என்ன வாக்கு கேட்டாலும் அது உண்மையாவே இருந்தாலும் உங்களால் அதை வழி நடத்தி கொண்டு போய்க்கவே முடியாது. ஏன் காரணம்னா குல தெய்வம் முதலில் சரியாக இருக்க வேண்டும். இந்த மாதிரியான வழிமுறைகளை நம்ம சரியாக பயன்படுத்தி பின்பற்றி கரெக்டான ஒரு வழிமுறையில் நம்ம காலம் தவறாமல் போய்கிட்டே இருந்தோம்னாக்க கண்டிப்பாக நம்மளும் சரி, நம்மளுடைய அடுத்த சந்ததிகளும் சரி, நம்ம பரம்பரையும் சரி என்றைக்குமே அழிவை நோக்கி போகாது. நல்ல வழிமுறையிலும் நல்ல வழிகளிலும் நல்ல சிந்தனையோடும் நல்ல எண்ணங்களோடும் அந்த குழந்தைகளாகட்டும் அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ஒரு சந்தோஷமும் மன நிம்மதியும் அமைதியுமான ஒரு சூழ்நிலையில தான் வாழ்வாங்க. அனைவரும் நலமோடு வளமோடு குல தெய்வத்தின் அருளோடு வாழ வேண்டும் என்று ஸ்ரீ மகாராஜ காளிகாம்பிகை வேண்டிக் கொண்டு நன்றி, வணக்கம்.